ஓம் கம் கணபதியே நமக. மாதாபிதா குரு தெய்வங்களே போற்றி. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருதேவா பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்தின் முன்பாக உங்களின் முன்பாக வில் அம்பு சுவாமி த யூடியூப் சேனல் மூலமாக உங்களிடம் பணிவோடு எனது கருத்துக்களை தகவல்களை பகிர்கிறேன். வணக்கம். அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாநகர காவலில் டிசிபி 1091 பணிபுரிந்து வந்த நான் போலீஸுக்கு சங்கம் அமைக்க காவலர்களை போலீஸ்காரர்களை தூண்டுகிறார் என்பது உள்ளிட்ட 4 அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் சுமத்தப்பட்டு போலீஸ் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளேன். டிஸ்மிஸ் செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குற்றச்சாட்டுகள் 3க்கு அப்பாற்பட்டு ஒரு 5 காரணங்கள் உள்ளதென ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அதை 3 காரணங்களை எனது முந்தைய பதிவில் தெரிவித்திருந்தேன். 4வது காரணத்தை இன்று நான் உங்களுக்கு தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது தமிழ்நாடு போலீஸில் காவல் நிலை ஆணை, அதாவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்பாங்க, அதை 369 369 பிரகாரம் 369 அட் த ரேங்க் ஆஃப் டிஐஜி ஆஃப் போலீஸ், அதாவது டிஐஜி ரேங்கில் உள்ள அந்தஸ்துள்ள அதிகாரிக்கு 3 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் தான் ஆர்டரில் எலிஜிபிள். ஆனால் இன் எக்ஸஸ் ஆஃப் 3 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் திருநெல்வேலி டிஐஜி பங்களாவில் ஒரு 57 பேர் இருந்தாங்க. அது 2001. இதை 21 மே 2001, அதாவது 2001ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனருக்கு நான் ஒரு 4 பக்க மனு 2 பக்கம் இணைப்போட சமர்ப்பித்திருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3500 ரூபா அடிப்படை சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். இடர்படி, அதாவது ரிஸ்க் அலவன்ஸ் 50 ரூபா மாதம் வாங்கிட்டுருக்கேன். இந்த சம்பளத்தை 2340 ரூபா ரிஸ்க் அலவன்ஸ் கூடுதலாக கொடுத்தா இன்றைக்கு இருக்க விலைவாசி கட்டுப்படியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திருநெல்வேலியில் டிஐஜியாக இருக்கிற திரு அசோக் சுக்லா ஐபிஎஸ் அவர்கள் 5/6/2000 1/6/2001 வரைக்கும் டிஐஜியாக இருந்தாங்க. அவங்க மாத சம்பளமாக ஒரு 25,000 எஸ்ஆர் அமௌண்ட்டு, அதாவது சீக்ரெட் சர்வீஸ் ரிவார்டு அமௌண்ட்டுன்னு பேர், ஆஃபீஸர்ஸ்க்கு இருப்பாங்க, அது 40,000 ரூபாயும், வாகன பராமரிப்பு செலவில் ஒரு மாதம் 15,000 ரூபாயும், வாகன எரிபொருள் செலவில் ஒரு 25,000 ரூபாயும், பணியாளுடைய ஊதியம் மாதம் ஒரு 3 லட்சம் ரூபாயும், தொலைபேசி கட்டணம் 30,000 ரூபாயும், ஆக தோராயமாக சுமார் மாதம் ரூபாய் 4,30,000 ரூபா மாதம் வாங்கிட்டுருக்காரு. இதை ஒப்பீடு செய்து எனக்கு ரிஸ்க் அலவன்ஸ் 2,340 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது டிஐஜி பங்களாவில் TN-70J 1000 பெட்ரோல் காரு, TN-70J 1001 பெட்ரோல் காரு, TN-72G 343 மாரி ஜிப்சி, TN-70G 540 மகேந்திரா ஜீப்பு, TN-70G 307 மோட்டார் சைக்கிள், TN-69G 150 மோட்டார் சைக்கிள். இதுக்கு 1000 அம்பாஸ்டர் காருக்கு 2 டிரைவர், 1001க்கு 1 டிரைவர், 343 ஜிப்சிக்கு 1 டிரைவர், 540 ஜீப்புக்கு 1 டிரைவர், பைக்குக்கு 1 பைக்குக்கு 2 பேர், 1 பைக்குக்கு 1 ஆள், ஆக மொத்தம் 8 பேர் இருக்காங்க எங்கள் பணியாளர்கள். இது போக ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபோனு லேண்ட்லைன் ஃபோனும், 1 ஃபோன் மைக்ரோஃபோன், மொத்தம் 6 ஃபோன். அதாவது டிஜி பங்களாலே ஒரு 4, கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு கமிஷனர் ஆஃபீஸு கொண்டு மொத்தம் 6 ஃபோன் இருக்குது. இந்த விவரங்களை எடுத்துகிட்டு, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் லிஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது போலீஸ் பர்சனல் டிப்ளாய்டு இன் திருநெல்வேலி ரேஞ்ச் டிஐஜி பங்களான்னு போட்டிருந்து டிரைவர்கள் மொத்தம் 8 பேர் சொல்லியிருந்தேன். அதாவது அம்பாஸ்டர் காருக்கு 3 பேர், ஒரு ஜீப்புக்கு ஒரு ஆள், ஜிப்சிக்கு 1 ஆள், மோட்டர் பைக்கு 3 பேர், மொத்தம் 8 பேர் சொல்லியிருந்தேன். இது போல் துணி அயன் பண்ணுறதுக்கு 3 பேர், டிஎஸ்ஆர் பார்க்கறதுக்கு 1 ஆள், குக்கு சமையல்காரருக்கு 2 பேர், ஃபோன் வெயிட்டிங்க்கு 2 பேர், இந்த கார்டன் ஆர்டர்லி தோட்டம் வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்கு 2 பேர், அப்புறம் கார்பெண்டர் ஒருத்தர், டெய்லர் ஒருத்தர், பெயிண்டர் ஒருத்தர், டாக் ட்ரைனர் நாய்க்கு பயிற்சி கொடுப்பாங்களா அதுக்கு ஒருத்தர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 2 பேர், ஜிசிஆர் பக்கம் ஒருத்தர், இது போக கன்மேன் 2 பேர், 2 பேர், அப்புறம் அந்த கேம் கார்டு ஒரு 1 and 4 எப்போதும் இருப்பாங்க. அப்புறம்
டிஐஜி ஸ்ட்ரைக்கிங் போர்ட்ஸு ஒரு 1 and 14, ஒரு எஸ்ஐயும் 14 அதர்ஸும் இருப்பாங்க. அப்புறம் ஆர்ட்லி 2 பேர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒருத்தர், அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள், க்ளீன் பண்ணதுக்கு 2 பேர். அப்புறம் டிஐஜி வந்து சென்னையில் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க, அதை பார்க்கறதுக்கு ஒரு எஸ்ஐ ஒரு ஆள். அவர் வந்து எஸ்ஐ வந்து ஒரு 8 மாதமாக இருந்தார். அப்புறம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் தரப்புனாங்க, அவர் ஒரு 1 மாதம் இருந்தார். அப்புறம் இவ்வளோ பேர் வந்து இந்த பர்டிகுலர்ஸ் அனுப்பி விட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, இதோடைய நகலை வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் செல்வி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். நகலை 8 நாளில், அதாவது 21/5/2001 நான் மனு அனுப்பியிருக்கேன். 22 23 கிடச்சிருக்கோம். 1ஆம் தேதி டிஐஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தெரிஞ்சு கிளம்பிட்டாங்க. எனக்கு போலீஸுக்கு சங்கம் அமைக்க போலீஸ்காரர்களை தூண்டுகிறார் என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஆஃபீஸர் பார்த்தீங்களா இருந்துச்சு. அது திருநெல்வேலியில் 1138 போலீஸ் தகவல் இடத்துல நம்ம இந்த ரைட் ஃப்ரம் கிரேட் போலீஸ் எடுத்து அப் டு லெவல் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் ஒரு 1138 போலீஸ் இருக்காங்க. 8 ஸ்டேஷன், அதாவது 1997 ஒரு ஸ்டேஷன் எப்போ சிட்டி ஆரம்பித்ததோ திருநெல்வேலி சிட்டி, இன்னி வரைக்கும் 8 ஸ்டேஷன் தான் இருக்குது. அதாவது டவுனு, பேட்டை, தச்சநல்லூர், ஜங்ஷனு, பாளையங்கோட்டை, டிவிஎம்சி ஹைகிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் பெருமாள்புரம், மேலப்பாளையம், 8 ஸ்டேஷன் தான். இந்த ஸ்டேஷன் எண்ணிக்கையே குறையில. ஆனால் 2 சப்டிவிஷன், 2 டிஎஸ்பி பார்த்த ஏரியாவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஜி ரேங்கில் ஒரு கமிஷனர், 3 எஸ்பி, இந்த 2 சப்டிவிஷன் 4 டிவிஷன், அதுக்கு 4 ஏசி, சிசிஆர்பிக்கு ஒரு ஏசி, இப்படி நிறைய ஒரு ஏசிலாம் நிறைய வச்சாங்க. இந்த ஏசி அதிகாரிகள் விட்டனால ஆர்டர்லிஸ் நிறைய போடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து, சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து ஓடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்கும், சாங்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ஆக்சிடென்ட் தான் குறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓடினு ஆஃபீஸருக்குள்ள அப்புறம் ஆட்லியாக இருப்பான். நான் அன்றைக்கே 57 பேர் ஆட்லியாக இருக்கான்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். இந்த ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர்லிஸ் வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் எஸ்எம் போலீஸ் லார்ட்ஷிப்ட்ட வந்து அப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நீ ஆர்டர்லி பற்றி எழுதியிருப்பா, எனக்கு வேலையை டிசைட் பண்ணிட்டாங்களேன்னு அனுப்பினேன். ஓப்பன் கோர்ட்டில் ஒன் போலீஸ்மேன் ஹேட் ரிட்டன் லெட்டர் டு மீ ஸ்டேட்டட் த 39 போலீஸ் ஆர்டர்லிஸ் டிப்ளாய்ட் இன் டிஐஜி பங்களான்னு சொல்லி வந்து பேப்பர் பத்திரிக்கைலாம் வந்துச்சு, நான் பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த போலீஸுக்கு சங்கம் அமைக்க தூண்டுகிறா என்பது, போலீஸ்காரை தூண்டுதாருன்னு போட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையா, இது ஒரு முக்கிய காரணம். இதனுடைய அடுத்த காரணத்தை அடுத்த பதிவில் உங்களுடைய பணியோடு தெரிவிக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.